அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இயேசுவார் சபையில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தையும் வேத வசனத்தையும் விளக்கத்தையும் வேத வெளிச்சத்தையும் காண வந்திருப்பேன் விசுவாசிக்கிறேன். அப்படி வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசுவார் சுவிசேஷ ஊழிய தீர்க்க ஊழிய நிமித்தம் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை மகிமையாய் வழி நடத்தி கிரீசுவராக. எனக்கு வாழ்த்து சொல்லுவோம் எனக்கு தெரியாது, வரவேற்க உங்களுக்கு தெரியாது. நான் ஆண்டோடைய ராஜ்யத்தை வடிவப்படுத்த வந்த ஒரு ஊழியக்காரன். உண்மையாகவே தேவ வசனத்தை கலப்படம் இல்லாமல் பேசணும்னு நினைக்கிறவன். எத்தனை பேர் இந்த வசனத்தை வார்த்தை கேட்குறீங்க, எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு ஜனமும் ரட்சிப்பை காணும். நீங்கள் விசுவாசத்தில் உறுதிப்பட்டுருங்க என்று தான் நான் உங்களை கேட்டுக்கொள்வேன். ஆமென். நான் சொல்கிற ஒன்றுமே கதை அல்ல, இதெல்லாம் நிஜம். என்ன பாஸ்டர், ஏன் அங்கே சீரியலில் ஓடுற மாதிரி சொல்லி கதையெல்லாம் நிஜ நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறீங்களா? அது உலகத்துக்குரிய நிஜ நிகழ்ச்சி. இது வசனத்தில் உள்ள சத்திய நிஜ நிகழ்ச்சி. தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அந்த சத்தியாவினுடைய ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் கண்டதை குறித்தும் கேட்டதை கூட கணித்து உணர்த்தும் சத்தியாவியர் என்று அடிக்கடி என்னுடைய கூட உள்ள உழைக்கிற பிள்ளைகள் என் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க. பிள்ளைகள் சொல்லும், உங்கள் அப்பா கிட்ட உங்கள் அப்பாட்ட ஒரு காரியத்தை சொன்னால் உங்கள் அப்பா அப்படி ரோட்டில் கொப்பளிச்சு ஊற்றுவார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம், எங்களுக்கு வசனம் சொல்லுது அப்படி கொப்பளிச்சு ஊற்றணும். அப்போ நாங்கள் ஊற்றி தான் ஆகணும். அடுத்து எங்கள் பிள்ளைகள்ட்ட சொல்லுவாங்க சிலர், உங்கள் அப்பா அரைச்சி மாவியை அரைச்சிட்டு இருக்காரு, ஏன் நீ கேளு அப்படின்னு என்கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்பா அந்த ஆண்டி சொல்கிறாங்க, நீங்கள் அரைச்ச மாவை அரைக்கிறீங்களா? மக்களே, அது தப்பு கிடையாது, அம்மா சொல்கிறது கரெக்டு தான். ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க அரையில அரைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்பேன். அப்படியாப்பா, அப்போ நீ சொல்லு, அது நீங்கள் அரையிலையா அதனால அரைச்சிக்கிட்டே இருக்காரா? ஆமேன்னு சொல்லுங்கண்ணா, ஆமேன்னு சொல்லுங்கண்ணா. அப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் தப்பாக இருக்குது, நம்ம நினைக்கிற நினைவெல்லாம் தப்பாக இருக்குது. ஆனால் வசனம் என்ன சொல்கிறேன்னு நம்ம மறந்துட்டோம். நம்ம எல்லாத்தையும் நியாயந்திக்கிறோம், ஆனால் குறை கண்டுபிடிக்கிறோம், குற்றத்தை கண்டுபிடிக்கிறோம். ஆமேன். ஆனால் வசனம் சொல்லுது, அவன் கண்டதை குறித்து கேட்டதை கூட கண்டித்து உணர்த்த வேணும். அவன் உணர்த்தாத போனால் அவன் கர்த்தரை கையில் கேட்கப்படுவான். அப்போ மன்னியாமல் போவது சிறையிருப்பை கொண்டு வருது. கண்டது கேட்டதை குறித்து தான் கண்டித்து உணர்த்தணுமா? ஆமேன். இயேசு கிறிஸ்து அப்படி கண்டித்து உணர்த்தாமல் இருந்தால் ரட்சகராக இருக்க முடியாது. பாவத்தை மன்னிச்சாரு. கண்டித்து உணர்த்த வேண்டிய பகுதியில் எருசலேம் தேவாலயத்தை வியாபார ஸ்தலமாக்குறாங்க. சவுக்கை உண்டாக்கி அடிச்சுட்டு அப்படியே போல நடந்துக்கிட்டாரு. கரகரன்னு சொன்னாங்க, பாவத்தை மன்னிச்சாங்க. அதனால பாவிக்க கூட்டாடினாங்க. பாவிக்க வீட்டில் தங்கினாரு. யார் பாவி? தெரியாது பாஸ்டர்கள், சொல்லுங்க. அங்கு இறங்குனா பாவிகாரி பாவினாங்க. அங்கே போய் தங்கினாரு. இவன் பாவிக்க வீட்டில் பாவிக்க கூட்டாடினாங்க. ஆசாரியர் வீட்டில் தங்கையில், தேவியனை வீட்டில் தங்கையில். ஏன்னா இவர் ஒரு நல்ல சமாரியன், அவர் எங்கேயும் தங்க மாட்டார். பிறர் நலம் பேர் அக்கறை உள்ளவங்க. நான் சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். அன்னைக்குள்ள ஆசாரியன் தேவியனுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு மேலே தான் உண்மையாக இருந்தாங்க. பிறர் நலத்தை பார்க்கல, பிறர் படுற கஷ்டத்தை பார்க்கல.
இன்னைக்குள்ள அநேக ஆசாரியரும் லேவியரும் அவன் படுகிற பாட கேட்கல. இவன் ஏசி காரில் போகிறான், அவன் தூசி காரில் படித்த காரில் போகிறான். நான் சொன்னது விவரம் உள்ளவங்க புரிஞ்சுக்குவாங்க, விவரம் இல்லாத கேட்டு முன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க. கையை தட்ட மாட்டீங்க. பாஸ்டர் நீங்கள் சொல்கிற கை தட்டினா நீங்கள் பெரிய பாஸ்டர் ஆகிடுங்க. நாங்கள் கை தட்ட மாட்டோம். ஆமேன், அல்லேலூயா. சிரிக்கவும் மாட்டோம். ஆமேன். பாஸ்டர் நீங்கள் சிங்கப்பூரை சீர்னா நாங்கள் எப்படி சிரிக்க முடியும்? பாஸ்டர் நீங்கள் வாயில் ஆகத்தை அள்ளி கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு அறிக்கையில் செய்றீங்க. அப்படி தான் பைபிள் சொல்லுது மக்களே. ஆமேன், ஆமேன். நேசிக்கிற பிள்ளைய ஆமேன் தப்பன்னு சிரிச்சுக்கிறான். நாங்கள் சோறை வாரி கொடுக்குறது நாங்கள் தான், அடித்தாடுறது நாங்கள் தான். அப்போ தான் அன்பு நிற்கும். உங்கள் பெத்த அப்பன் கையில் தான் பிடிச்சிருக்காரு. ஆமேன். நீ தனியாக விட்டா நடந்து போய் காரில் பைக்கில் ரோட்டில் போகும்போது விழுந்துருவா. கையில் பிடிச்சிட்டு கையை பிடிச்சி ஒற்றை இழப்பு அங்கே போகிற ஒரு அடி கிடைக்கும். அப்போ கத்தராக ஆண்டவர் உன் கையை பிடிச்சிக்கிட்டா ஒன்றும் ஒயின் ஷாப்புக்கு போக விட மாட்டார், கல்யாண வீட்டுக்கு போக விட கல்யாண வீட்டுக்கு போக விட மாட்டாரா? ஆமாம், ஓய்வு நாள் காலத்தை ஆராதிக்கு போகாமல் கல்யாண வீட்டுக்கு போக பாஸ்டர் எதை சொல்லுதிய? நான் ஒரு சகோதரர் கேட்டேன், மக்களே பாளைய காட்டில் மோசைக்கு நியாயபுரமான என்ன சொல்லு பாஸ்டர்? கல்யாண வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை போனால் அவனை என்ன செய்யணும்? கொண்டு விடுற. அப்பா, அப்போ அந்த ஆசாரியரை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறாரு. அவன் பரிசுத்தவா, நான் கொல்லு விடுனேன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறவன் ஆண்டவர் மன்னிச்சு விட்டுருன்னு சொல்கிறாரு. பாவிங்கிறாங்க. அது சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்போ ஞாயிற்றுக்கிழமை வராத உங்களை நான் என்ன செய்யணும்? பரிதாபம். அப்போ என்ன பாட்டு அன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு, அதனால தானே நாங்களே ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை இப்போ வைக்கிறோம். அப்போ இந்த மனுஷன் பொல்லாது. கண்டிப்பா ஆண்டோர் அப்பவும் வசனம் சொல்லுது, நன்மை நல்ல உபதேசம் சொல்றதுனால பொல்லாத வேணி சொன்னா நீ கவலைப்படாதே, நீ பைபிள் சொல்லு. நன்மை செய்ய தக்க திராணி இருக்கும் செய்யாது போனா பாவின்னு சொல்லு. அப்போ நல்ல உபதேசம் சொல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லாமல் போனா பாவை நீ பைபிள் சொல்லு. நான் சொல்ல வேண்டிய சொல்லி தான் ஆகணும். கண்டதை குறித்து குண்டனி சொல்லாமல் சத்தியத்தை போயிடுச்சு நடத்தினா தான் நான் தேவப்பிள்ளை. அதை குறித்து தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். அது நீங்கள் என்ன பாஷை பிரசங்கம் பண்ணுறீங்க? நல்ல மணியாக இருப்போம் பாவைன்னு சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு அம்மேன் சிறையிருப்பு குறித்து பேசிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் பேசுறதெல்லாம் ஒரு மனிதன் வார்த்தையினால் சிறைப்படுத்தப்படுகிறான், தன்னுடைய பேச்சு நிமித்தம் சிறைப்படுத்தப்படுகிறான், பிறருடைய குற்றத்தை வெளிப்படுத்த நிமித்தம் சிறைப்படுத்தப்படுகிறான், யாரிடத்தில் குற்றப்படுத்தல் குறைபடுத்த தெரியாதிருப்ப நிமித்தம் சிறைப்படுத்தப்படுகிறான். ஆகவே தான் இந்த வசனம் என்ன சொல்கிறது வாசித்து பாருங்களா. இன்னும் அடுத்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். அந்த 35ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் அம்மே என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று. பார்த்தீங்களா? எல்லாருடைய குற்றங்களும் மன்னிக்கப்படணும், எல்லாருடைய பேச்சுகளும் மன்னிக்கப்படணும், எல்லாருடைய குற்றங்களும் மன்னிக்கப்படணும். ஆனால் நாங்கள் மட்டும் என்ன செய்வோம்? யாருடைய குற்றங்களையும் யாருடைய குற்றங்களும் மன்னிக்கப்படுது மட்டும். அப்போ எப்படி நம்ம குற்றமும் குறையும் மன்னிக்கப்படும் அப்படின்னு வசனம் சொல்லவே இல்லையா மக்களே? நம்மளே பார்ப்போம். ஏன் அடுத்தவங்களை குறித்து நம்ம பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்? ஆமீன். சத்தமா சொல்லுங்க மக்களே.
கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ரியல் பௌத்தி வேக்கான போஷாபாரியாலயா ராக்கா துமலபி பௌத்தவா யாபாக்கா போஷபாக்கார போஜிபாலம். பிறர் குற்றம் மன்னிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறினி கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். என்னை கேட்கிற தேவப்பிள்ளையில தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமல் போனால் என் பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களா. அடுத்த இன்னொரு வருஷத்தை பாருங்க. சில மனுஷங்க நான் இப்போ சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மையாகுமா பாருங்க. நல்லா கவனிங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வருஷத்தில் ஒரு தீர்க்கதரிசி நமக்கு சொல்றத பாருங்களேன். இப்போ இயேசு நமக்கு சொன்ன வார்த்தையை கேட்டோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை நம்ம கேட்போமா? வாசிங்க. ஏசாயா 5:13. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவரை களமுள்ளவர்கள் பற்றினால் தோய்ந்து போகிறார்கள். அவருடைய திரள் கூட்டத்தார் தாகத்தால் லாபம் போகிறார்கள். எதனாலயா? அறிவில்லாமல். அறிவில்லாமன்னா ஞானம் இல்லாமல். அப்போ அந்த ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாதனால அறிவுலந்து போய் தன் நாவரண்டு போகிறாங்க. அடுத்து என்ன ஆகுறாங்க? ஆமேன். தாகத்தால் மடிஞ்சு போகிறாங்க. ஆமே. பட்டினியால் சாகுறாங்க. அப்போ பட்டினி, தாகம், நாவரண்டு போகிறது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அறிவில்லாமை. நான் சொல்லமா வசனம், திருக்கதர்சனம் சொல்லு. அதெல்லாம் நம்ம கவனிக்காம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டோட கிருபை கொண்டு சொல்லுங்களேன். உற்சாகமா சொல்லுங்களேன். கர்த்தருடைய மகிமையின் ராஜ்யத்தை வெளிப்படுத்தும்படிக்கு சொல்லுங்களேன். அப்போ இந்த வசனத்தில் சொல்ல அறிவில்லாமையினால நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேனே, அம்மை தனக்குத்தானே வெடிப்புள்ள தொட்டியை வெட்டி வைக்கிறாங்க. தனக்குத்தானே வெடிப்புள்ள வெடிப்புள்ள தொட்டியை கட்டி வைத்து விட்டு இதை தண்ணி நிற்க நினைக்கிறாங்க. ஆனால் தொட்டி வெடிச்சு கிடக்கு. அது யார் அந்த வெடிப்புள்ள தொட்டியை வெட்டி கட்டுறது? தான் கட்டுறாங்க. அறிவில்லாம ஜனங்கள் தனக்குத்தானே வெடிப்புள்ள தொட்டியை கட்டி வைத்து விட்டு தண்ணி நிக்கல, ஆசீர்வாதம் கிடைக்கல. ஆசீர்வாதம் எங்க போகுது? வெடிப்புல தொட்டி. குறை, குற்றம், கோல் சொல்லுதல், குற்றப்படுத்துதல், இதெல்லாம் வெடிப்பு. இந்த வெடிப்பு வழி தண்ணி கீழே இறங்கி போய்கிட்டே. ஆமேன், ஆமேன். சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, சோர்ந்து போகாம சொல்லுங்க. பாஸ்டர் நீங்க சொல்றது எல்லாம் கேட்ட சரிதான், நீங்க இப்படியெல்லாம் சொன்னா நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும். ஏற்றுக்கொள்ற எத்தனை பேர்களோ அவர்கள் கர்த்தருடைய புத்திரர் எனப்படுவார்கள். மன்னிக்கிறவர்கள், மறக்கிறவர்கள் கர்த்தருடையவர்கள். ஆமென். ஈஸ்வர ஜனமோ எப்படிப்பட்டது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனம். இந்த பைபிளில் இருக்க அனைத்து வசனங்களும் வார்த்தைகளும் யாருக்கு சொந்தமானது? யாக்கோபின் வம்சத்துக்கு சொந்தமானது. ஈஸ்வர ஜனத்துக்கு சொந்தமானது. இயேசு சுதந்திரமாக பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு சொந்தமானது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தேசத்தில் இருக்க அனைத்து புஸ்தகங்களும் இயேசு கிறிஸ்துடைய இந்த பைபிள் மூலமாக உருவாக்கப்பட்டது என்று இன்றைக்கு உலகமே ஜட்ஜ்மெண்ட் சொல்லுகிற அளவுக்கு பைபிளில் எல்லா ரகசியமும் இந்த பைபிளுக்குள்ளே இருக்கிறது. நான் இந்த பைபிள் படித்ததில் புரிந்து கொண்ட உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், மறைக்காமல் சொல்கிறேன். மருத்துவம் இந்த பைபிளுக்குள்ளே இருக்கு. பூமியில் உள்ள ரகசியம் இந்த பைபிளுக்குள்ளே இருக்கு. மனிதனுடைய சக்கர நடத்தலும் உலகத்தின் சட்டத்திட்டங்களும் இந்த பைபிளுக்குள்ளே இருக்கு. இந்த பைபிளுக்குள்ள இல்லாத ஒரு காரியமும் இந்த உலகத்தில் நடக்கவே இல்லை.
100% புவர். உண்மை. பரிசுத்தன்னா அதுதான், சுத்தம், முழுசா ஒயிட். நான் கண்டுபிடிச்ச ரகசியம். தயவு செய்து யாரும் எனக்கு மேல முறுமுறுக்காதீங்க. 100% பைபிளுக்கு எல்லா ஞானமும் இருக்கு. மருத்துவம் முதற்கொண்டு பூமியில் உள்ள சகல ரகசியங்களும். நான் சந்திர மண்டலத்துக்கு ஆள் அனுப்புகிறாங்க. நான் இதை குறித்து நிதானிச்சுட்டே இருப்பேன். அங்கே தண்ணி இருக்கா வெள்ளம் இருக்கான்னு எல்லாம் பார்க்குறாங்களே ஏசப்பா, ஏன்ப்பா அங்கே தண்ணி இருக்கு வெள்ளம் இருக்கா இல்லையான்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாதது. நமக்கு அங்கே போக வேண்டிய தேவை கிடையாது. புவியீர்ப்பு மையம் இல்லாமல் இருந்தால் அங்கே ஒன்றுமே இருக்காது. ஏன்னா ஏர் காற்று இருக்காது. காற்று இருந்தால் புவியீர்ப்பு மையம் இருக்கும், ஈர்க்கிற தன்மை இருக்கும். அங்கே என்ன இருக்கு? காற்று இருந்தால் எல்லாமே இருக்கு. காற்று தாங்க ஜீவன். காற்றை இங்கே இருந்து கொண்டு போய் சுவாசித்துட்டு அங்கே வெள்ளம் இருக்கா தண்ணி? காற்று தாங்க எல்லாமே. ஆவி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஆவி தாங்க தண்ணி, நீர், நீராவி எல்லாம். சொல்ல போனா நான் முட்டாளாகிடுவேன். என்ன 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 தவறாக நினச்சி கொள்ளுவாங்க. இவனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிம்பாங்க. ஏன்னா அது ஆண்டவர்கிட்ட நான் நல்லா விஞ்ஞானத்தை கூட பைபிளை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவேன். ஏன்னா நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கடற்கரையில் காணல் நீர் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணெல்லாம் வீசிட்டு இருக்கும். அங்கே பார்த்தா கடற்கரை ஓரத்தை தண்ணி கட்டி நிற்க மாதிரி இருக்கும். அப்படியே நடந்து போனால் அங்கே தண்ணியே காணாது. காணல் நீர். அதான் அந்த பழமொழி காணல் நீர். பாருங்க, அந்த தண்ணி மாதிரி நிற்க பக்கத்தில் போகும்போது தண்ணி இருக்காது, காணாமல் போயிடுது. அப்போ அதுக்கு அர்த்தம் பூமியில் இருக்கிற அந்த வெயில் வரும்போது பூமியில் இருக்கிற நிலத்துல தண்ணியெல்லாம் என்ன ஆகுது? அப்படியே சிங்காக மேலே போகுது, காற்றில் போகுது மேலே. அப்போ இதெல்லாம் நான் யோசித்து திங்க் பண்ணி உட்காந்துருப்பேன். ஆண்டவரை படைப்பை நினைப்பேன். வானத்தை பாரியா, மேகத்தை பாரியா, நட்சத்திர பாரியா, இதெல்லாம் எப்படியா? இது மனுஷனால உண்டானது, கர்த்தரால் உண்டானது. ஆனால் அதை நிதானிக்கவும் அவருடைய ரகசியத்தை பின்னொரு காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஜனங்கள் அறிவில்லாம கெட்டு போறாங்க. அவன் யாரையும் குறை சொல்லுவோம், மேன்மை இல்லை, மேன்மை பாராட்ட இங்கே இடமே கிடையாது. பைபிளை படிக்கிற பிள்ளைகள் எதை குறிச்சும் மேன்மை பாராட்ட இங்கே இடமே கிடையாது. மருத்துவத்தையும் குறை சொல்லக்க அதிகாரம் கிடையாது, மருந்து மாத்திர குறை சொல்ல அதிகாரம் கிடையாது. ஆனால் விசுவாசம் அவிசுவாசம், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேற்று எங்கள் ஜபையில் நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்லுங்களா. எங்கள் விசுவாச வீட்டுக்குள்ள அநேக வியாதிஸ்தர் படுத்திருக்கிறாங்க. சுகபாசம் ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்கண்ணி. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. படுத்திருந்த எங்கள் பிள்ளைக்கு, ஒரு உடைக்கார பிள்ளைக்கு ஒரு சுண்டு உதட்டில் ஒரு சாராடி கடிச்சிருச்சு. சாராடின்னு என்ன, பூரா அப்படிம்பாங்க. சரி, சாராடி. அது கடிச்சிட்டு, சாதா ஒரு எறும்பு கடிச்சாலே குத்துருவோம், டப்புன்னு வீங்கிக்கும். அப்போ காலை நேரம் அந்த பிள்ளை எலும்பி அது என்ன கடிச்சிங்களா பிடிச்சிக்கிட்டா. அது ஒரு பூரானா இருக்கு. இந்த சுண்டில் இந்த சைடில் கடிச்சிட்டு போயிடுச்சு. உடனே அவங்க தாயா ஒரு ஊழியக்காரி, நம்ம சபையில் ஊழிஞ்சிட்டு இருந்தான். அவங்க மக்களை எண்ணெய் சோத்திரம் பண்ணி எண்ணெய் எடுத்து போடு, பாஸ்டர் எங்கள் இடத்துல போய் ஜெபம் பண்ணு அப்படின்னா. நான் தூக்கமே எந்திரிக்கலை. அதுக்குள்ளே என்னம்மா உதடு வீங்கி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதே ஆலோசனை சொல்கிறாங்க. அந்த ஊழியக்கார சகோதரிக்கு இங்கே இருக்கிற சில ஊழியக்காரங்களும் இங்கே இருக்கிற சில மன்னிக்கணும், அந்த சிலர் அங்கே ஆலோசனை சொல்கிறாங்க,
மஞ்சள் தொட்டு வைங்க, அதை தொட்டு வைங்க, இதை தொட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊழியக்கார புள்ள அவ சொல்றா, பாஸ்டர் கிட்ட போய் நீ முதல்ல எண்ணெய் போட்டுச்சு பூச்சி ஜோ பண்ணிட்டு வாங்கம்மா அப்படின்றா. அவங்க காலத்தை பிள்ளைய கொண்டு வந்து அவ என் முன்னார விட்டு நிற்கிறான். எலும்புங்க பாஸ்டர் அப்படின்னு. என்ன மக்களை அப்படின்னு கேட்டு எலும்புனேன். நான் சபைக்குள்ளதான் பற்று போட்டு படுத்திருப்பேன். நான் நெற்று தடுக்க போகிற ஒரு கட்டலும் ஒரு தடுக்க போகிற ஃபேனும் கிடையாது. எனக்கு விசுவாச மக்கள் வியாதித்தலுக்கெல்லாம் ஃபேனு, எனக்கு மட்டும் ஃபேனு கிடையாது. ஃபேனும் கிடையாது, காத்தாடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை. எனக்கு காற்று என்ன சேதப்படுத்தாது, சூடம் என்ன சேதப்படுத்தாது, ஒன்றுமே சேதப்படாது. அதனால தான் நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், மருத்துவமோ மருந்து இல்லைன்னு சொல்லலை, விசுவாச வாழ்க்கையோ அவிசுவாச வாழ்க்கையோ பாருங்க. அப்போ அந்த பிள்ளை வந்து இப்படி சொல்லி வந்தோன்னா நான் சோத்திரம் பண்ணி எண்ணெயை எடுத்து, என்ன மக்களே பூ சாராடி ஒன்று கடிச்சிட்டா, அதுவும் நீ சாராய் கடிச்சு காமெடி பண்ணி சோத்திரம் சொல்லி அவளோட உதட்டை எண்ணெய் பூசி, சொப்பா பிள்ளை இன்னும் பரிசு எழுத போகிறா, சுண்டு வீங்கி போகக்கூடாது, தேவ ஊழியக்காரனுடைய பிள்ளை அப்பா நீ சொல்லி பாதத்தோட எண்ணெய் பூசி ஜோமிட்டு அவ அந்த என்னுடைய அந்த துணி கொண்டு மறைவாக கட்டியிருக்கிற சபைக்குள்ள ஒரு அறை, அதுக்குள்ள நான் வெளியே போகும்போது வீக்கம் வாடி போச்சு. எங்கே போச்சுன்னு தெரியல. கைகளை தட்ட மாட்டேங்கிறீங்களா, போடுறா கை தட்டாதீங்க, சுபாபட்ட பெரிய ஆளாகிட்டு பயப்படாதீங்க. இன்னும் அநேக கைத்தட்டி தான் அநேக பெரிய ஸ்தானத்தில் போயிருக்காங்க. நீங்கள் கைத்தட்டுனா எனக்கு மகிமையில் கர்த்தருக்கு மகிமை. சிலரெல்லாம் படம் பார்த்து கைத்தட்டுறாங்க. கேண்டிங்கன்னா நான் நிறைய சாட்சிகளை சொல்லிகிட்டே இருப்பேன். ஞானம் போயிட்டு இருக்கு. ஆனாலும் ஆமாம் பாருங்க, அப்போ வியாதி குறுக்கொலி மாறணும், முதுகொலி மாறணும், 2 வழி மாறணும் வந்தவங்க எல்லாம் பிள்ளைக்கு ஆலோசனை பூராங்கடிச்சதுக்கு என்ன சொல்கிறாங்க? அப்போ அவிசுவாசி எங்கே இருக்காங்க? இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். எனக்கு வாய் மோசமாக இருக்கு. காத்துக்கொள் சரி அது போட்டு அதெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது. சில ஆவியில் பாருங்க அந்நிய பாஷை பேசிக்கிட்டே டிவிக்கு முன்ன உட்காந்து இருப்பாங்க. நீங்கள் நல்ல பிள்ளைங்க. அங்கே பயிற்று நடக்கும் பாருங்க. சோத்துரு சோத்துரு கர்த்தாவே, அங்கே ஆண்டவரே சோத்துரு சோத்துரு சோத்து. டிவியில் படத்தை பயிற்று நடக்கு, இங்கே சோத்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க காசுக்காக ஆக்ட் பண்ணி படம் ஃபைட் பண்ணுறாங்க. இங்கே சோத்திரம். ஆனால் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு சோத்திரம் சொல்ல மாட்டாங்க. புளிய பார்த்துட்டு அந்த பாஸ்டர் பேசுறதெல்லாம் என்னதானே பேசுறாரு. அதனால கூட அவனுட்டி அங்கே போட்டி அந்த பாஸ்டர் பாடி நான் என்ன அதை பார்ப்ப முட்டி இதை அவனுட்டி. ஏன்னா இங்கே சொல்றது கேட்பா. அப்பா கேட்டதுக்கு அம்மா கேட்டு, அப்பாவுக்கு முன்ன பிள்ளை பர்ஃபெக்ட், அம்மாவுக்கு முன்ன பிள்ளை பர்ஃபெக்ட், அம்மா அப்பனுக்கு முன்ன 2 பிள்ளைகளும் பர்ஃபெக்ட், அம்மா பிள்ளைகளுக்கு முன்ன அம்மா அப்பா பர்ஃபெக்ட். ஆனால் கணவன் மனைவிக்கு முன்னாடி பர்ஃபெக்ட், பின்னால அப்பர்ஃபெக்ட். அதுக்கு உங்களுக்கு தெரியும், அது ஒரு பாசை இருக்கும். முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. சபையில் வந்து அந்நிய பாஷை. இதெல்லாம் குறைகளை உணராதிருப்பது. அவன் செய்த தப்பினங்களை மன்னிக்காம போற பாவம். அப்ப எல்லாம் நம்ம தப்பு பண்றோம். ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறவர், எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். நீயா மட்டும் மன்னிக்கல அப்படிங்கிறது. அது யாரை பார்த்து? சுபாபத்திரிகை பார்த்து கேட்கிறாரு, விசுவாசியை பார்த்து கேட்கிறாரு, எல்லா மனுஷனை பார்த்தும் எல்லா மனுஷங்களை பார்த்து கஷ்டப்பட்டா கேட்கிறார். தான் உண்மை. அல்லையே சொல்லுங்களா மக்களே. என்ன பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, சந்தோஷத்தோடு இந்த வசனத்தை கேட்டவங்க கேட்காதவங்க எல்லாம் சந்தோஷத்தோடு இருக்க. நான் இப்போ செபிக்க போகிறேன். நாளைக்கும் இதே வசனத்தோடு வரப்போகிறேன். ஆமீன். மனுஷன் என்ன செய்ய ஆமீன். 5:13 சொன்ன போல அறிவு இல்லாமல் கெட்டு போகிறான். ஆமீன் ஆமீன். அறிவு இல்லாமல் கெட்டு போகிறான்.
அறிவில்லை, அவன் செய்யறது என்னன்னா அவனுக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டு இருக்கான். ஆமேன். அதுக்காக தான் இந்த கதையை டயலாக்கெல்லாம் வேண்டியது. பாஸ்டர் நீங்க நல்லா டயலாக் கொடுங்களோ, காமெடி பீஸ் பாஸ்டரா? கண்டிப்பா. களியாட்டு, உபச்சாரம், வெசித்தனம் இதெல்லாம் கர்த்தருக்கு பகை. கடி அடிக்கல, அதே நேரம் கர்த்தர் உங்களுடைய கிரியைகளை நினைத்து நகைக்கிறவோ. அதுக்கு வசனம் இருக்கு. நகைக்க ஒரு காலம் உண்டு, ஆமே. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு பிடுங்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, சிந்திக்க ஒரு காலம் உண்டு, அளவு உண்டு, காலம் உண்டு. கண்ணீரை துடைக்க ஒரு காலம் உண்டு, கண்ணீரை உருவாக்கவும் காலம் உண்டு, அளவு வைக்க ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஆமேன். அல்லேலூயா. என்ன பார்த்தா உம்முன்னு இருந்தாலும் சிரிச்சிட்டு இருந்தா உம்முன்னு மாறிட்டீங்க. ஆமேன். ஓ சாரா, கர்த்தர் கிரியை செய்கிறோம். ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க. அப்போ வசனம் சொல்கிறது, எனக்கு அறிவில்லாமல் கெட்டு போகிறாங்க. சத்தியத்தை அறியாத நிமித்தம், வேதத்தை அறியாத நிமித்தம், விளக்கத்தை தெளிவாத அறிந்து கொள்ளாத நிமித்தம், தன்னோருக்கு முன்பாய் இருக்கிற விசுவாசிகளை அறியாத நிமித்தம், ரீடு பண்ணாத நிமித்தம் இன்னும் ஜனங்கள் கெட்டு போயிறாங்க. பிடிக்கிற மீன் முக்கியமல்ல, பிடிக்கிற மீனை எப்படி குழம்பு வைக்கணும்னு அறிந்திருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், செல் அடிக்க வேண்டிய செல்ல எடு, தோல் உரிக்க தோலை உரி, முள்ளையெல்லாம் வெட்டி வெட்டி கூட்டுவேன். அப்படியே குழம்பு வச்சு திங்களான்னு பார்த்தா முள்ளு இங்கோட்டு கொத்தம் இங்கோட்டு கொத்தம். பிடிச்ச ஆத்மா பிரயோஜனப்படுத்து, இல்லை அழிவு கெட்டு நாத்தம் எடுக்கும். ஆத்மா ஆதாயம் என்பது முக்கியமல்ல, பிடிச்ச ஆத்மா கெட்டு போகாம பார்த்துக்கோ. ஆமேன். நான் அடிக்கடி இதை யோசிச்சுட்டே இருப்பேன். பிரயோஜனப்படுத்தும் போது சிலர்லாம் ஓடிடும். இதே ஜெபிக்க சொன்னதுனாலே சில ஆத்மாக்கெல்லாம் எனக்கு ஜெப விட்டு ஓடி போச்சு. பாஸ்டரு உடையக்காரனுடைய பிள்ளைகளே சொல்லிட்டு போயிருக்காங்க. பாஸ்டருக்கு மக்கள் முகம் ஒருத்தி சொல்றாருட்ட, சுவா பாஸ்டர் என்ன ஜெபிக்க சொன்னாரு. எனக்கு அதில் பரியடா இருந்துச்சு. அவருக்கு எப்படி அப்படி சொல்லலாம்? பாஸ்டருக்கு பிள்ளைகிட்ட நான் ஜெபிக்க சொன்னது நான் குற்றவாளி. அதில் பாராக்கிறதுக்கு தலையில முடியா. அது சின்ன பிள்ளை இருந்தா பரவாயில்ல, திருமணமாகி அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு. ஒரு பாட்டு கிளாஸில் இருக்க ஒரு தெய்வ பிள்ளைகிட்ட விடப்பத்துக்கு ஜெபம் பண்ணுமா சொன்னா அடுத்த வார்த்தை கால். ஏமா பாஸ்டர் நீங்கள் எல்லாருக்கும் முன்னிலையும் என்னை ஜெபிக்க சொன்னீங்க, நீங்கள் நான் ஜெபிக்கல, எனக்கு வெக்கமாக இருந்து. நீங்கள் எப்படி ஆயத்தமாக முன்ன நீங்கள் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னே சொல்லி ஆயத்தமாகணுமா? விண்ணப்பம் பண்ணுறதுக்கே ஆயத்தமாகணுமா? அப்போ ஜெபிக்கிறதுக்கே ஆயத்தமாகணும், சரி பிரசவம் பண்ணுறதுக்கு ஆகணுமா? அப்போ கர்த்தருடைய வாழ்க்கை திடீர்னு இருந்தால் நீ எங்கே போவா? அது நான் பாஸ்ட்டு நான் ஆயத்த கூட்டம் எங்கள் பாஸ்ட்டு வைப்பார். அதுக்கப்புறம் நிறைய பேர் திருவிழந்து போய் ஆயத்த கூட்டம். அப்போ பரவராஜ்யத்துக்கு மணவாளன் திடீர்னு வந்துட்டு நான் வருகிறேன் பம்பா. இல்லை பாஸ்ட்டு, எங்கள் பாஸ்டரு ஆயத்த கூட்டம் வச்சு தான் கூப்பிடுவார். அதனால நான் போய் கடையில் போய் வாங்கிடுவேன். நீ போப்பா கடையில் வாங்கிட்டு வா. ஆயத்தமாக இருக்கிறவங்க டப்புன்னு மணவாளனுக்கு எது கொண்டு போனாங்க, எல்லாத்தையும் பொறுத்து அபிஷேகம் இருந்துச்சு. எல்லாம் எப்போ இருக்கணும், எப்போ அந்த ரெடி ஐயாம் சொல்லி யுத்தத்துக்கு ஆயுதம் ரெடி. ஏன்னா மிஞ்சி டைம் ரொம்ப போயிட்டு இருக்கு. மீன் ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் கிருபை கொடுத்தா இப்படியே அதிரடியில் நாளைக்கும் பேசுகிறேன்.
கர்த்தர் கிரியை செய்வார். எப்போமா? ஆமென். ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர்? என் ஜனங்கள் இப்படியாக வார்த்தையை பேசி, வசனத்தை பேசி, நகைத்தும் குறை சொல்லியும் தரவில்லாமையினால கெட்டு போகிறாங்க, சிறைப்படுறாங்க அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்க. ஆண்டவரே, இந்த வசனங்களை எல்லாம் கேட்கும்போது, அறியும்போது ஜனங்கள் உணர்வடைந்து இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் சிறைப்படுத்தப்படுமா? நீ எந்த வார்த்தையினால் நியாயந்திருக்கிறாயோ அது உனக்கு தீர்க்கு, எந்த அளவுனால் அழைக்கிறாயோ அதனால் உனக்கு கலக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. வேதம் அல்ல, ஏசு உனக்கு சொல்லுகிறார். இயேசு நாமம் மகிமைப்படுத்து. எல்லா துறைத்தரங்கள், அதிகாரங்கள், வானமடத்தில் பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமல் கெட்டு போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயப்படுற பயமும் ஞானத்தினால் வளரும். அப்ப இன்றைக்கு கிரியை செய்வீராக. கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்க பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. செய்கிற காரியம், நான் சிந்திக்கிற காரியம், நான் பேசுகிற காரியம், நான் செய்கிற கிரியைகள் எப்படி இருக்கிறது என்று உணர்வின் ஆவியை கட்டளை இடுவீராக. இயேசுவின் நாமத்தை இப்படிப்பட்ட சிறைப்படுத்த உட்படாதவன் கர்த்தர் கிருபைக்குள் நிலை நிற்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வீராக. இப்படி ஊழியத்துக்கு உருவமாய், பிள்ளைகளுக்கு உருவமாய், நன்மைக்கு உருவமாய், விசுவாசிகளுக்குள்ளே ஒருவரும் பேசி பேசி சிறைப்பட்டு போகிற அனுபவங்கள் நீங்கி போகத்தக்கதாய் என் பரலோக தகப்பன் உம்முடைய கண்களை திறக்க பண்ணுவீராக. இயேசுவே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண நன்மையை பெறுவான், உண்மையுள்ள மனுஷி பரிபூர்ண சுகத்தை பெறுவான் என்று சொன்ன வேத வாக்கியத்தை உன்னால் வைத்து எங்கள் ஜனங்கள் குறைவுள்ளவர்கள் சிந்திப்பதில், பார்க்கிற பார்வையில், நினைக்கிற நினைவுகள், நடத்துதலை மறந்து நடத்துகிறவர்களுடைய நடத்துதலை புரிந்து கொள்ளாதபடிக்கு தவறு செய்கிற என் ஜனத்தை மன்னித்து, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய குறைகள் குற்றைகள், எங்கள் பிள்ளைகளுடைய குறைகள் குற்றைகளை மன்னிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பலப்படுத்தும், அதிகாரப்படுத்தும் நல்ல பிதாவே, ஆமென். என்ன தெய்வ பிள்ளைகளே, நாளைக்கு வாங்க. இன்னும் கடைசியாக ஒரு வேத வசனம் வார்த்தை கூட ஆமீன் இருக்கிறது. அதை உங்களுக்கு போதித்து அடுத்து இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற என்னெல்லாம் செய்யணுங்கிற தலைப்பில் அடுத்த வசனத்தை நாளை மறுநாள் கேட்கும்படி கர்த்தர் கிரியை செய்வதாக. ஆமென், ஆமென், ஆமென்.